விஜயாவும் பார்வதியும் ஆட்டோல போயிட்டு இருக்காப்ப முத்துவையும் மீனாவையும் ஒரு மெட்டர்னிட்டி ஹாஸ்பிட்டல் முன்னாடி நிக்கிறத பார்த்துட்டு, பார்வதி அங்க பாருடி, நம்ம முத்துவும் மீனாவும் தானே, இந்த ஹாஸ்பிட்டல்ல இவங்களுக்கு என்ன வேலை, கையில வேற ஃபைல் வச்சிருக்காங்க. ஆமா விஜயா, ஒருவேளை மீனா மாசமா இருக்காளோ என்னமோ. நல்ல வேலை, உனக்கு சீக்கிரமே பேரனோ பேத்தியோ பிறக்க போகுது. வாய மூடுடி. என் மூத்த புள்ள மனோஜுக்கு இன்னும் கல்யாணமே நடக்கல. இந்த வீட்டுக்கு வாரிசு வரணும்னா அது முதல்ல என் செல்ல புள்ள மனோஜ் மூலியமா தான் வரணும். முத்துவுக்கு மட்டும் இப்போ குழந்தை பிறந்துச்சுன்னா என் புருஷன் அண்ணாமலை மொத்த சொத்தையும் அவனுக்கே எழுதி வச்சிருவாரு. இது நடக்கவே கூடாது. ஏண்டி விஜயா விசேஷமான விஷயத்துக்கு போய் இப்படி கோவப்படுற? இந்த பூக்காரி வயத்துல என் வம்சம் வளர்ந்தா அது உருப்படாது. இரு, இந்த காருக்கு பின்னாடி ஒளிஞ்சு நின்று பாக்குறேன். ஐயோ, பிடிச்சிட்டு கூட்டிட்டு போறாண்டி. இன்னைக்கு வீட்டுக்கு வரட்டும். இவங்களை வச்சு செய்யல என் பேர் விஜயா இல்ல, வண்டி எடுப்பான்ட்டு கிளம்பிடுறாங்க. ஹாஸ்பிட்டலுக்குள்ள டாக்டர் கிட்ட, டாக்டர் ரிப்போர்ட்ல என்ன போட்டிருக்கு, என் மீனாவுக்கு ஒன்றும் பயப்படுற மாதிரி இல்லையே, முத்து கொஞ்சம் அமைதியா இருக்க, மீனாவுக்கு உடம்புல பெரிய பாதிப்பெல்லாம் ஒன்றும் இல்லை, ஆனா அனீமிக்கா இருக்காங்க, பிளட் கவுண்ட் ரொம்ப கம்மியா இருக்கு, அதோட மனசுல ஏதோ பெரிய கவலை, பயங்கரமான மன அழுத்தம் இருக்கிற மாதிரி தெரியுது. எனக்கு குழந்தை பிறக்கிறதுல எதுவும் பிரச்சனை வருமா டாக்டர்னு மீனா கேக்குறாங்க. மீனா, நீங்க இப்படி கவலைப்பட்டுக்கிட்டே இருக்கீங்க, ஒழுங்கா சாப்பிடாம இருந்தீங்கன்னா கண்டிப்பா பிரச்சனை வரும். உங்க உடம்பு முதல்ல ஒரு குழந்தைய சுமக்கிறதுக்கு தகுதியா மாறணும். நீங்க நல்ல சத்தான சாப்பாடுகளை சாப்பிடணும், மனத்தை ரொம்ப சந்தோஷமா வச்சுக்கணும். உங்க வீட்டுல உங்களை நல்லா பாத்துக்க சொல்றீங்களா முத்து? வீட்லயே டாக்டர்? அங்கதான் அவளை பாத்துக்கிறதுக்கு ஆளே கிடையாதே, அவளை படுத்தி தான் எடுக்க சுத்தி சுத்தி ஆள் இருக்காங்க. அப்படி இருந்தா ரொம்ப கஷ்டம். நான் சில அயன் டேப்லெட்ஸ் எடுத்து தரேன், இதெல்லாம் கரெக்டா சாப்பிடணும். அடுத்த மாசம் மறுபடியும் செக்கப்புக்கு வாங்க, பயப்பட ஒண்ணும் இல்லைங்கிறாங்க. முத்து மீனா கிட்ட டாக்டர் சொன்னதை கேட்டேல, இனிமே நம்ம வீட்டுல என்ன பேசினாலும் யார் பேசினாலும் அதை நீ காதலியே வாங்கிக்காத, சரியா? என் அம்மா ஏதாச்சும் சொன்னா என்கிட்ட வந்து சொல்லு, நான் பாத்துக்கிறேன். நீ ஒழுங்கா சாப்பிடணும் மீனா. எங்க அத்தைக்கு மட்டும் நம்ம இங்க வந்தது தெரிஞ்சுச்சுன்னா அவங்க கண்டிப்பா நம்மள தப்பாதான் பேசுவாங்க. எனக்கு அதுதான் ரொம்ப பயமா இருக்கு. அவங்க எப்பவும் அப்படித்தான் பேசுவாங்க. நீ முதல்ல வண்டி ஏறு, வீட்டுக்கு போவோம். நீ எதை நினைச்சோ ஒரி பண்ணிக்காதங்கிறாரு. வீட்டுல ஹால்ல விஜயா இன்னும் அவங்க வரலையா, எங்கதான் போயிட்டு இருக்காங்களா தெரியலையே. அண்ணாமலை உடனே, என்ன விஜயா பரபரப்பா இருக்க, யார் வரலன்னு கேட்கல, உங்க அருமைப்புள்ள முத்துவும் மருமக மீனாவும் தான். ஓ, அவங்களா? வியாபார விஷயமா வெளியில போறேன்னு சொல்லிட்டு போனாங்க, அதுக்கே இப்படி குதிக்கிற? வியாபார விஷயமாவா? உங்க அருமைப்புள்ள முத்துவும் மருமக மீனாவும் இன்னைக்கு நிஜமாவே எங்க போனாங்கன்னு உங்களுக்கு தெரியுமா? வியாபாரம் பண்றவங்களுக்கு மெட்டர்னிட்டி ஹாஸ்பிட்டல்ல என்ன வியாபாரம் வேண்டி கிடக்கு? 2 பேரும் இன்னைக்கு ஹாஸ்பிட்டல் போயிருக்காங்க. இது ஹாஸ்பிட்டல் போயிருக்காங்களா மீனா? ஒருவேளை அவங்க பிரெக்னென்ட் ஆகிட்டாங்களா? அப்படி மட்டும் இருந்தா அத்தையோட கவனம் பூரா அவங்க பக்கம் திரும்பிடுமே. முத்துவும் மீனாவும் ஹாஸ்பிட்டல் போனாங்களா? உங்களுக்கு எப்படி தெரியும்? என் சொந்த கண்ணால பார்த்தேன். கையில ஒரு ஃபைல வேற வச்சிருந்தாங்க. விஜயா, நிஜமாவா சொல்ற? அப்ப மீனா விசேஷமா இருக்காளா? இது எவ்வளவு பெரிய நல்ல செய்தி. என் முத்துக்கு ஒரு வாரிசு வரப்போகுது, எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு அப்படின்னு அண்ணாமலை சொல்றாரு. நிறுத்துங்க, இன்னும் அதுக்கு கன்ஃபார்ம் ஆகல, அதுக்குள்ள குதிக்காதீங்க. ஒருவேளை அவ அப்படி இருந்தா கூட இந்த வீட்டுக்கு மூத்த மருமகளா என் மூத்த மகன் மனோஜ் மூலயமா தான் வாரிசு வரணும். நான் சீக்கிரம் அவனுக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி வைப்பேன். அப்பன்னு பார்த்து வெளியில போயிருந்த முத்துவும் மீனாவும் வீட்டுக்கு வந்துடுறாங்க. வாங்க வாங்க மகாராணி, மகாராஜா, எங்கிருந்து வர்றீங்க? ஏமா நுழையும் போதே இப்படி முறைச்சிட்டு நிக்கிறீங்க? நாங்க எங்க போனா உங்களுக்கு என்ன? எனக்கு என்னவா? மீனா கையில அது என்னடி, காட்டு, கொடுங்க ஃபைலுன்னு புடுங்குறாங்க ஃபைல. அத்தா அது வந்து, ஸ்ருதி இந்த இதை படிச்சு பாருப்பா, இவன் மாசமா இருக்காளா இல்லையான்னு ஒழுங்கா படிச்சு சொல்லு. அம்மா, அந்த ஃபைலை முதல்ல என்கிட்ட கொடுங்க, நாங்க ஹாஸ்பிட்டல் போனா உங்களுக்கு ஏன் இவ்வளவு எரியுது? விஜயா, நீ முதல்ல அந்த ஃபைலை அவங்க கிட்ட கொடு. அவங்க ஏதோ டாக்டர் பார்க்க போயிருக்காங்க, அதுக்கு ஏன் இப்படி ஆர்ப்பாட்டம் பண்ற? நீங்க சும்மா இருங்க. ஸ்ருதி, நீ படி. அத்தை, இதுல எதுவும் பிரெக்னன்சின்ட்டு எதுவும் போடல, இது சாதாரண பிளட் டெஸ்ட் ரிப்போர்ட் தான். மீனாக்கா அனிமிக்கா இருக்காங்க. ஓஹோ, அப்ப விசேஷம் ஒண்ணும் இல்லையா? சும்மா தான் சீன் போட்டாங்களா? ஏண்டி மீனா, ஒரு புள்ள கத்துக்க கூட உனக்கு தகுதி இல்லாதவள நீ? அதுக்குள்ள புருஷனை கூட்டிட்டு ஹாஸ்பிட்டல் வாசல்ல நின்று ஊருக்கே காட்டணுமாக்கும். முத்துவு கோவம் வந்து, அம்மா வாயை மூடுங்க, இனிமே ஒரு வார்த்தை என் பொண்டாட்டியோட தகுதியை பத்தி பேசுனீங்க அப்புறம் மரியாதை கெட்டுடும். என் மீனாவுக்கு என்ன குறைச்சல்? அவளுக்கு உடம்பு சரியில்லை, அதான் கூட்டிட்டு போனேன். டேய், பெத்த அம்மாவையே மரியாதை இல்லாம பேசுறியா? இந்த பூக்காரி வந்த உடனே உனக்கு திமிரு அதிகமாயிடுச்சுடா. மீனா உடனே, நீங்க தப்பா நினைச்சுக்காதீங்க அத்தை, டாக்டர் சொன்னாங்க எனக்கு உடம்புல கொஞ்சம் ரத்தம் கம்மியா இருக்குன்னு, மத்தபடி வேற ஒன்றும் இல்லை. ரத்தம் கம்மியா இருந்தா பூக்கடையில போய் பூ விற்க வேண்டியது தானே, அதுக்கு எதுக்கடி ஹாஸ்பிட்டல் போனீங்க? என் புள்ள காசை இப்படி கரியாக்கணுமாக்கும். அண்ணாமலை இதுக்கு. ஜெயா, நிறுத்து. ஒரு பொண்ணு உடம்பு சரியில்லைன்னு போயிட்டு வந்தா அவளுக்கு ஆறுதல் சொல்லாம இப்படி கேவலமா பேசுற? டேய் முத்து, நீ மீனாவை கூட்டிட்டு உள்ள போப்பா, அவளை முதல்ல ரெஸ்ட் எடுக்கட்டும். இல்லப்பா, அம்மா பேசினது ரொம்ப ஓவரா போகுது. அம்மா, நீங்க எவ்வளவுதான் தடுத்தாலும் என் மீனா இந்த வீட்டுக்கு நல்ல வாரிசை பெத்தெடுப்பா. ஆனா அன்னைக்கு நீங்க இதே முகத்தை வச்சுக்கிட்டு அந்த குழந்தைய தூக்க வரக்கூடாது, ஞாபகம் வச்சுக்கோங்க. வா மீனா போலான்ட்டு முத்து மீனாவை கூட்டிட்டு ரூமுக்கு போயிடுறாரு. மீனா போய் அழுதுகிட்டே இருக்காங்க. இந்த மீனா, தண்ணிய குடி, எங்க அம்மா இப்படித்தான் கத்திக்கிட்டே இருப்பாங்க, அதை மனசுல வச்சுக்கிட்டு அழாத. இல்லைங்க, அத்தை பேசின மாதிரி
எனக்கு குழந்தை பெத்துக்கிற தகுதி இல்லையான்னு கேக்குறாங்க. ஒரு பொம்பளைக்கு இதை விட பெரிய அவமானம் என்ன இருக்க முடியும்? மீனா, உனக்கு என்ன குறைச்சல்? நீ தங்கம். அன்னைக்கு நீ சிந்தாமணி இங்கிலீஷ் தெரியாம முளைச்சுப்ப, இங்கிலீஷ்ல பேசி அந்த ஃபாரின் ஆர்டரே வாங்கினவ. அப்பவே நீ யாரு நிரூபிச்சிட்ட. டாக்டர் என்ன சொன்னாங்க? நீ எப்பவும் சந்தோஷமா இருக்கணும்னு சொன்னாங்கல்ல. அழுகையை நிறுத்து. நீங்க என் கூட இருக்கும்போது எனக்கு எந்த கவலையும் இல்லைங்க. ஆனா எனக்கு இருக்கிற பலவீனம் சரியாகிடுமா? கண்டிப்பா எல்லாம் சரியாகும். நாளையிலேருந்து உனக்கு தேவையான ஃப்ரூட்ஸு நட்ஸு எல்லாம் நானே வாங்கிட்டு வந்து தரேன். நம்ம கண்டிப்பா ஒரு அழகான குழந்தைய பெற்றுக்கிட்டு இந்த அம்மா முன்னாடி கெத்தா வாழணும், சரியா? விஜயா யோசிச்சுட்டு இருக்காங்க. எனக்கு என்னமோ பயமா இருக்கு. அந்த முத்து பேசின பேச்சை பார்த்தா அவன் மீனாவையும் எப்படி ரெடி பண்ணிடுவான். அவளுக்கு மட்டும் குழந்தை பிறந்துட்டா நம்மளை ஓரம் கட்டிடுவாங்க. அவளை அவ்வளவு சீக்கிரம் நிம்மதியா இருக்க விடக்கூடாது. வீட்டில் அவளை நல்லா நம்ம வெற்றி செய்யணும்னு நினைக்கிறாங்க. காலையில கிச்சன்ல காஃபி போட்டுட்டு இருக்காங்க மீனா. விஜயா நக்கலா, என்னடி மகாராணி, காஃபி ரெடி ஆயிடுச்சா? இல்ல நேத்து ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்த டயர்ட்ல இன்னும் சக்கரை டப்பாவே தேடிட்டு இருக்கியா? இல்லைங்க அத்தை, காஃபி போட்டுட்டேன், இந்தாங்க காஃபி. என்னடி காஃபி இது? தண்ணியாட்டம் இருக்கு. நீ போடுற காஃபி மாதிரியே உன் உடம்பு தண்ணியாட்டம் ரத்த சோகையா இருக்கு. போடுற காஃபில கூட ஒரு தெம்பே இல்ல பாரு. அத்தை, வேணும்னா இன்னும் கொஞ்சம் பால் ஊத்தி தரட்டுமா? ஒன்னும் தேவையில்லை, இரு, இன்னைக்கு என் மூத்த மகன் வரட்டும், அவங்ககிட்ட சொல்லி நானே ஸ்ட்ராங்கா காஃபி போட சொல்றேன். அவனாவது படிச்சவன். உன்ன மாதிரி மார்க்கெட்ல சண்டை போடுற கேரக்டர்லாம் அவனுக்கு அமையாது. முத்து வந்து, ஏமா விடிய காலையிலேயே உங்க நக்கல் பேச்ச ஆரம்பிச்சிட்டீங்களா? அவ காஃபி போட்டு தந்தா குடிச்சிட்டு போக வேண்டியது தானே? இல்லடா முத்து, நீ போய் கார் ஓட்ட போக வேண்டியது தானே? அம்மா, என் பொண்டாட்டியை கொடுமைப்படுத்தினா உங்களை நான் கேள்வி கேட்பேன். மீனா, நீ போய் ரெடியாக, மார்க்கெட்டுக்கு போகணும்ல. இன்னைக்கு அந்த ஃபாரின் கஸ்டமர் வந்துருவார்ல, போ கிளம்பு அப்படிங்கிறாங்க. அங்க போய் பார்த்தா அந்த பூ ஆர்டர் வந்து சிந்தாமணி எதையோ பண்ணி கெடுத்து வச்சுட்டாங்க. ஆர்டர் எடுத்துட்டு போன கஸ்டமர் வேண்டான்னு சொல்லி கேன்சல் பண்ணிடுறாங்க. வீட்டுல அண்ணாமலையும் விஜயாவும் உட்காந்துருக்காங்க. முத்துவும் மீனாவும் சோகமா வராங்க. என்னடா ஆச்சு முத்து? என்ன ஆச்சு மீனா? ஆர்டர் நல்லபடியா முடிஞ்சுதா? இல்லப்பா, எல்லாம் போச்சு. யாரோ வேணும்னே நம்ம கடை பூவுல கெமிக்கல் இருக்குன்னு அந்த ஃபாரின் காரங்கிட்ட தப்பா சொல்லிட்டாங்க. அந்த ஆள் ஆர்டரை கேன்சல் பண்ணிட்டு போயிட்டான். ஓஹோ, அப்படியே தங்குது. நேற்று இங்கிலீஷ் பேசி பெரிய இங்கிலாந்து ராணி மாதிரி பந்தா பண்ணீங்க. இன்னைக்கு கெமிக்கல் பூன்னு சொல்லி விரட்டி அடிச்சிட்டாங்களா? இவன் இந்த வீட்டுக்கு வந்த லக்னமே சரியில்லைங்கிறாங்க. விஜயா, வாய மூடு. பிசினஸ்ல லாபம் நஷ்டம் எல்லாம் சகஜம். மீனா, நீ கவலைப்படாதம்மா. நீங்க எப்போதுமே அவளுக்கு சப்போர்ட் பண்ணிட்டே இருங்க. ஏண்டி மீனா, பிசினஸ்லயும் உருப்படல, பிள்ளை பெத்துக்கிற லட்சணமும் இல்ல. நீ எதுக்குதான் இந்த வீட்டுக்கு வந்தியோங்கிறாங்க. முத்தோடமே, அம்மா, இதுக்கு மேல என் பொண்டாட்டியை பத்தி ஒரு வார்த்தை பேசிட்டீங்க, நான் இந்த வீட்டை விட்டே கிளம்பிடுவேன். அவளுக்கு குழந்தை பிறக்கலன்னு தானே இவ்வளவு பேசுறீங்க? ரவி உடனே, முத்தொன்னே, அவங்க ஏதோ ஆதங்கத்துல பேசுறாங்க. டேய் ரவி, நீங்க சும்மாருடா, அம்மா தெரிஞ்சுதான் பேசுறாங்க. இங்க பாருங்க, வேண்டாங்க, எனக்காக யாரும் சண்டை போட்டுக்காதீங்க. அத்தை சொல்றதும் நிஜம்தான். நான் ஒரு ராசி இல்லாதவ அப்படின்னு மீனா சொல்றாங்க. அண்ணாமலை விஜயாவை பார்த்து, நீ பண்ற பாவத்துக்கு எல்லாம் கண்டிப்பா ஒரு நாள் அனுபவிப்பேன், ஞாபகம் வச்சுக்கோ அப்படிங்கிறாங்க. ரூமுக்குள்ள முத்து மீனா கிட்ட, இந்த முத்து உசுரோட இருக்கிற வரைக்கும் உன்னை யாரும் எதுவும் பண்ண முடியாது. நாளையிலிருந்து பாருங்க, உனக்கு அந்த ஃபாரின் ஆர்டர் விட பெரிய ஆர்டர் நான் வாங்கி தரேன். இது ஏன் மேல சத்தியம் மீனா அப்படிங்கிறாங்க. பூ மார்க்கெட்ல மீனாவை பார்த்து, என்னடி மீனா, இனிமே இந்த மார்க்கெட்ல உனக்கு என்ன வேலை? ஒழுங்கா கடையை சுருட்டுட்டு வீட்டுக்கு போ அப்படிங்கிறாங்க. உடனே வந்து, சிந்தாமணி, இங்க பாரு, இவன் யாருன்னு தெரியுதா? எல்லாரும் நல்லா கேளுங்க. நேத்து என் பொண்டாட்டி தர வேண்டிய ஆர்டரை கெடுத்து விட்டவன் இவன் தான். இவன் யாருன்னா சிந்தாமணியோட ஆளு. உங்களுக்கு ஏன் என் மேல இவ்வளவு அன்புன்னு மீனா கேக்குறாங்க. ஏன் சிந்தாமணி, நீ என்ன சதி பண்ணாலும் என் மீனாவுடைய நேர்மை ஜெயிச்சிருச்சு. அந்த வெள்ளக்காரத்தோட ஏற்பாட்டுல வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. அதே ஆர்டரை இப்ப டபுள் காசு கொடுத்துட்டு வாங்கிட்டு போறேன்னு சொல்லிட்டாரு. என்னங்க சொல்றீங்க? நிஜமாவா? ஆமா மீனா, சீக்கிரம் பூவெல்லாம் எடுத்து கூடையில் வை, நாங்க இப்பவே ஏர்போர்ட் போறோம் அப்படின்னுட்டு பூவெல்லாம் எடுத்துட்டு கிளம்புறாங்க ரெண்டு பேரும்.